ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போ பாரு ஒரே மாதிரி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சுடானதுமே நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன் போல். இது கூடவே நம்ம தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இது கூடவே சிக்கன் மசாலா 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே முட்டையெல்லாம் வேக வச்சு லைட்டாக கீறி வச்சுக்கோங்க முட்டையை. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக போட்டுக்கலாம். நான் மொத்தம் 5 முட்டை எடுத்துருக்குங்க. இப்போ 5 முட்டையும் போட்டாச்சு. இப்போ கரண்டி வச்சு ஃபுல்லாக திருப்பி விடுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் போல் முட்டையை வதக்கி விடுங்க எண்ணெயில் போட்டு. முட்டை ஃபுல்லாகவே கலர் மாறிடுச்சுங்க பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக முட்டையெல்லாம் எடுத்துடலாம். ஒவ்வொரு முட்டையும் எடுத்துக்கோங்க எண்ணெய் இல்லாமல். இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் ஸ்டவ்வை. இப்போ நான் ஒவ்வொரு முட்டையும் எடுத்து வச்சுக்கிறேன் பிளேட்டில். இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் அதே எண்ணெய் தாங்க, அதே கடாயில் அதே எண்ணெய் தான், எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணலங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்துருக்கேங்க. குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் 2-3 ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறணுங்க. வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க, ஒரு 3 நிமிஷம் போல். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, மேலால் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே பெரிய சைஸ் தக்காளி 6 கழுவி எடுத்து குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கப்புறம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காரம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்குங்க, கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இப்போ கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குங்க உப்பு. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விடுங்க. இடையில நல்லா வதக்கி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இது கூடவே பட்டை கிராம்பு இலை போட்டிருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, 2-3 போட்டுக்கோங்க இருக்கிற எல்லா ஸ்பைசஸ்லையும். இப்போ கரண்டி வச்சு வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி முட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. நமக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கரெக்டாக நம்ம முட்டை போட்டு 5 நிமிஷம் கழித்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம சிம்மிலே குக் பண்ண விடலாங்க. இடையிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடி பிடிக்காத அளவுக்கு. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டே இருங்க அடியில் அடி பிடிக்காத அளவுக்கு. 5 நிமிஷம் கழித்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க மேலால். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடிக்கு வீட்டில் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு ஒரு வீடியோவில்.